பேட் அக்லி பட நிறுவனம் தனக்கு 5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு வழங்கணும்னு இசை ஞானி இளையராஜா அவர்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. 7 நாட்களுக்குள்ள தன்னுடைய பாடல்களை படத்திலிருந்து நீக்கணும் அப்படின்னு படக்குழுவினருக்கு கெடு விடுத்திருக்காரு ராஜா. குட் பேட் அக்லி திரைப்படம் கடந்த வாரம் ரிலீஸ் ஆகி பயங்கர சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. ஒத்த ரூபாய் தார ஏன் ஜோடி மஞ்சக்குருவி, இளமை இதோ இதோ அப்படின்ற இந்த 3 பாடல்களையும் பயன்படுத்தினதுக்கு இளையராஜா அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. இந்த காப்பி ரைட்ஸ் அதுலலாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கோங்க. காப்பி ரைட்ஸ் வந்து எனக்கு பணம் தான் வரும், புகழ் இல்லையா. கருவர்கள் பை வந்து காப்பி ரைட்ஸ் என்கிட்ட இல்ல, நான் அதெல்லாம் கேட்கறது இல்லைன்னு என் பாட்டு போடுறாங்கல்ல, அதனால நான் திரும்பி வந்து வரல. இப்ப 2K கிட்ஸ் வரைக்கும் தெரியுது இல்ல, அந்த இதுல நானு அதை விட எனக்கு இதான் முக்கியம். நான் பணத்தை விட எனக்கு குழந்தைங்க ரசிக்கணும். என்ன அதுதான் எவ்வளவு ரூபாய் கொடுத்தா இந்த பொசிஷன் கிடைக்கும், ராயல்டி வரட்டும். ஆனால் அந்த குழந்தை வந்து கருவருக்கிறப்ப இவரா மியூசிக் கேட்கணும், அதுக்கு எத்தனை கோடி கொடுத்தா அந்த குழந்தை என்ன கேட்கும். என்ன ரெகனைஸ் பண்ணணும், இப்ப இருக்கிற ஜெனரேஷனும் என்ன லைக் பண்ணணும். அந்த மியூசிக் டைரக்டர் அடையாளம் காட்டணும். அவ்வளவுதான்.